மத்திய அரசு நம்மளுடைய போக்குவரத்து பயண நேரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக சாலை வசதிகள், விமான நிலையங்கள், ரயில் வசதிகள் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தமிழக அரசும் அதுக்கு போட்டியாக ஏதாவது ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா? நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது சொல்லி தந்திருப்பாங்க. அதாவது இந்த பூமியில் இந்தியாவுக்கு அப்படியே பின்பக்கம் அமெரிக்காவுக்கு இருக்குது. அப்போ அமெரிக்காவுக்கு சுலபமாக போகிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு பாதை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கந்துறையிலேருந்து ஒரு பாதை ஒன்று போட்டுட்ருக்காங்க. எப்படின்னா, அந்த குவாரிக்கு கல்லுலாம் எடுத்தாங்க பார்த்தீங்களா? இப்போ அதில் ஒரு பெரிய குழி ஒன்று தோண்டிட்டு இருக்காங்க. இப்போ நீ சீக்கிரத்தில் அந்த குழியை தோண்டி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா போகிறதுக்கு நீங்கள் விமான நிலையம்லாம் தேடி போகணும்னா இருக்கந்துறை வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நேராக நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு வசதி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த வசதியை பண்ணீங்க. அங்கே அந்த குழி தோன்ற இடத்துலேருந்து எடுக்கக்கூடிய கல்லெல்லாம் கேரளாவுக்கு கொண்டு போகிறீங்க, கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக. சரி, வெட்டி அந்த கனிம வளத்தெல்லாம் கடத்திட்டு போகிறீங்க லாரியில். அதை கொஞ்சம் பாதுகாப்பாக அந்த ரோட்டில் போகும்போது கொஞ்சம் மெதுவாக கொண்டு போனால் தான் என்ன? உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல. ஏன்னா உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் மலை, உங்கள் மண், நீங்கள் வெட்டுறீங்க, கடத்துறீங்க, யாராவது கேட்டால் கொலை பண்ணுவீங்க. உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. போலீஸும் உங்களை பிடிக்காது. போலீஸ் மயிலாடிக்கு சிலை செய்கிறதுக்கு எவனாவது கல் எடுத்துகிட்டு போனான்னா பிடிக்கும். அம்மி செய்யறதுக்கு, குழவி செய்யறதுக்கு எவராவது கல் எடுத்துகிட்டு போனால் அவனை போலீஸ் பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் டாரஸாக கடத்தி கொண்டு போகிறத போலீஸும் பிடிக்காது. இந்த கனிம வள லாரிகள் மூலமாக எத்தனையோ பொதுமக்களை அடித்து கொலை பண்ணியாச்சு. இவ்வளவு கொலை பண்ணி இவ்வளவு கொள்ளையடித்ததுக்கு அப்புறமும் அந்த லாரியை அந்த ஓனர்கள், சட்டசபையில் இருக்கக்கூடிய ஓனர்கள், மந்திரிமார்கள் கொஞ்சம் உங்கள் தொழிலாளர்கள்ட்ட சொல்லி அந்த வண்டியை கொஞ்சம் மெதுவாவது போக சொல்லுங்கள். மற்றபடி உங்களை வேற எதுவுமே கேட்கல. திருடக்கூடாதுங்களாம் சொல்லலை. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு திருடுங்க. நீங்கள் திருடி பழைக்கிறதுக்காக ரோட்டில் சாதாரணமாக இருசக்கர வாகனத்தில், சைக்கிளில் நடந்து போகிற குழந்தைகளை, நடந்து போகிற விவசாயிகளை, நடந்து போகிற பாமர மக்களை இடித்து கொலை பண்ணாதீங்கன்னு மட்டும் கேட்டுக்கிறேன்.